சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடல் நலத்துக்கு மிக மிக நல்லதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரவள்ளி கிழங்குல 2 வகையான நார்ச்சத்து இருக்குங்க. ஒன்று நீரில் கரையக்கூடிய சால்யுபிள் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ் 2மே இருக்குங்க. இந்த 2 நார்ச்சத்தும் நம் குடல் நலத்துக்கு நல்லது. ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸியாக கரையக்கூடிய நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீரணமான உணவுகளுடன் உணவு கழிவுகளுடன் நல்லா கலந்து ஒரு மலத்தை இலகுவாக்கி ஒரு பல்க் ஃபார்மிங் ஸ்டூல்ஸ் மூலமாக மலச்சிக்கலை தவிர்க்கிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு நார்ச்சத்து சொன்னோம் இல்லைங்களா, கரையாத்தன்மை உள்ள நார்ச்சத்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மை பயக்கும் பாக்டீரியாவுடைய ஆக்ஷனால் ஃபெர்மெண்ட் ஆகி மேலும் இந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு ஒரு சிறந்த உணவாக இது உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு ஒரு அமிலத்தை உருவாக்குது. இது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை குறைக்குதுங்க. இந்த நார்ச்சத்துகள் சில மாற்றங்கள் உருவாகும் பொழுது ஃபெர்மெண்டேஷன் ஆகி சில மாற்றங்கள் உருவாகும் போது பார்த்திங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் உருவாகுதுங்க. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கக்கூடியவங்க, இந்த டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவாங்க, ரத்தத்தில் கொலஸ்ட்ராலுடைய லெவல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப அருமையாக உதவியாக இருக்குங்க.